500 மதுக்கடைகள் மூடப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு கண்துடைப்பு நாடகம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழகத்தின் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என தமிழக அரசு அறிவித்ததை மாற்றி 5000 மதுபான கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் எனவும், இதனை நடைமுறைப்படுத்தாமல் தற்போது அறிவிக்கப்பட்டதையே தொடர்ந்தால் அது கண்துடைப்பு நாடகம் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் அரசு மதுபான கடைகளை 12 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். அதாவது 1564 5000க்கும் மேற்பட்டுள்ள மொத்த மதுக்கடைகளை உடனடியாக மூடணும். சரியாக 12 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டும்தான் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்கணும். அப்படி செய்தால்தான் இந்த அரசு, அதிமுக அரசு, மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வந்து முழு மதுவிலக்குக்கான ஏற்பாடுகளை செய்யும் என்று நம்பலாம். இல்லையில் இது வெறும் மக்களை ஏமாற்றுவதற்கான கண்துடைப்பாகவே நான் கருதுகிறேன்.